டிடெக்டிவ் ஏஸ்னது 2வது பார்ட் 2 தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்ட் ஒன் வீடியோ நீங்கள் பார்க்கலையாண்டா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஐக்கானில் கொடுத்து விட்றேன், கீழேயும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து விட்றேன். ஓகே, பார்ட் 2க்குள்ளே நாங்கள் போவோம். என்ன கேட்டவர் இப்போ டிடெக்டிவ் ஏஸ் வந்து ஏர்ட்ட போலீஸ் மார்க்கிட்ட வந்து கொடுத்தவர். ஐ நீட் யூ கெட் திஸ் இன்ஃபர்மேஷன், எனக்கு கொஞ்சம் தகவல் தேவை. இதை பற்றின தகவல் தேவை. ஜெக்கை பற்றியும் மற்றது ஏன்ஷியன் வேர்ல்டை பற்றியும் எனக்கு கொஞ்சம் தகவல் தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நம்பிக்கையான வளத்தை பயன்படுத்தி நீங்கள் அந்த தகவல் எடுங்கோன்னு சொல்லி மார்க்கிட்ட வந்து கொடுத்தவர். அப்போ மார்க் வந்து அதை கொண்டு வந்து டிடெக்டிவ் ஏஸ் வந்து ஆஃபீஸில் இருக்கிறேன். அப்போ மார்க் வந்து அங்கேருந்து வந்து கொண்டு வந்தார். மார்க் சொல்கிறார், எவ்ரிதிங் யூ ஆஸ்க் ஃபார், நீங்கள் கேட்ட எல்லாத்தையும் நாங்கள் இதில் இந்த ஃபைலில் இருக்குது எடுங்கோ வந்து டிடெக்டிவ் ஏஸ்கிட்ட வந்து மார்க் வந்து கொடுக்குறேன். அப்போ டிடெக்டிவ் ஏஸ் வந்து சொல்ல, ஜஸ்ட் பட் ஐ தாட் இட்ஸ் டைம் டு மீட் தி 3 பார்ட்னர்ஸ் ஆஃப் ஏன்ஷியன் வேர்ல்ட். ஜஸ்ட் பட் ஐ தாட், நான் கொஞ்சம் யோசிக்க வேணும், கொஞ்சம் திங்க் பண்ண கொஞ்சம் நான் ஜஸ்ட் பட் ஐ தாட் நான் யோசிக்க வேணும். இட்ஸ் டைம் டு மீட் த டைம் வந்து 3 பார்ட்னரையும் ஹம்ஃப்ரி மெட்டதாரு அந்த ஏன்ஷியன் வேர்ல்ட் ஹெட் மெட்ட ஹிண்ட்ரட். அப்போ அந்த 3 பார்ட்னரையும் நான் கொஞ்சம் சந்தித்து அவையோட கொஞ்சம் கதைக்க வேணும், கலந்து உரையாட வேணும், கதைக்க வேணும் என்று சொல்லி 3 பேரையும் கூட்டிகிட்டு வாங்குவோம்னு சொல்லி டிடெக்டிவ்ஸ் வந்து மார்க்கிட்ட சொல்கிறார். அப்போ மார்க் வந்து 3 பேரையும் கூட்டிக்கொண்டு வரேன். ஏன்ஷியன் வேர்ல்டுக்குள்ளே போயிட்டு நம்ம டிடெக்டிவ் ஏஸ் மற்றது ஏன்ஷியன் கேட்டு எல்லாரும் இருக்கணும், 3 பேரும் அந்த ஆஃபீஸுக்குள்ளே இருக்கணும். அப்போ டிடெக்டிவ் ஏஸ் வந்து சொல்கிறார், we need you to move all the other jewels that you have to secure location. அதாவது மற்ற நகைகளையும் நாங்கள் ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான அறைக்கு வைக்க வேணும், ஒரு நல்ல இடத்த போய் வைக்க வேணும் என்று சொல்கிறார். அப்போ ஹம்ஃப்ரி வந்து ஏன் நாங்கள் அப்படி மூவ் பண்ணணும், ஏன் நாங்கள் கொண்டு போகணும் இந்த நகைகளை வந்து ஏன் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போகணும், இதே பாதுகாப்பான இடம் தானே என்ற மாதிரி அவர் கதைக்கிறார் ஹம்ஃப்ரி. அப்போ டிடெக்டிவ் ஏஸ் வந்து சொல்கிறார், பிகாஸ் we need to analyze your security systems. நாங்கள் கொஞ்சம் உங்களோட பாதுகாப்பு வசதியை எப்படி பாதுகாக்கப்படுதுன்னு சொல்லி நாங்கள் ஆராயணும். இந்த நகைகள் வந்து லொக்கரெல்லாம் என்ன மாதிரி ஒர்க் ஆகுதா என்று சொல்லி நாங்கள் அது கொஞ்சம் கவனிக்க வேணும்னு சொல்லி டிடெக்டிவ் ஏஸ் வந்து சொல்கிறேன். பேதி சங்கால டிடெக்டிவ் ஏஸ் வந்து சொல்கிறேன், டு see if they have been hacked. யாராவது அந்த சம்மந்தம் இல்லாமல் யாராவது ஹேக் பண்ணிட்டாங்களா? ஹேக்குண்டா என்ன, இந்த லொக்கர்ஸ் எல்லாம் டிஜிட்டல் சிஸ்டம் தானே. அப்போ யாராவது ஹேக் பண்ணிட்டாங்களா? இவர் திங்க் பண்ணுறார், இப்போ ஹேக் பண்ணியிருக்கலாம், அதை கூட நாங்கள் ஒரு செக் பண்ணி பார்க்க வேணும். அதுக்கு நீங்கள் எல்லா நகைகளும் நீங்கள் ஒரு வேறோட இடத்தை கொண்டு போய் வைக்க வேணும், வேறோட இடத்தை பாதுகாப்பான இடத்தை கொண்டு போய் வைக்க வேணும், அப்போ தான் நாங்கள் இங்கே வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி. பட் தி ஹோல் ப்ராசஸ் வில் டேக் அட்லீஸ்ட் 7 to 10 days. இந்த ஆராய்ச்சி வந்து 7 நாளில் 10 நாளுக்குள்ளே அவ்வளோ 10 நாளுக்குள்ளே அவ்வளோ பெரிய ஒரு ஆராய்ச்சி ப்ராசஸ், பெரிய ஒரு ஆய்வு என்று சொல்கிறார். டில் தென், அது வரைக்கும் மூவ் யுவர் அதர் வேல்யூபிள்ஸ் டு அ சேஃப் பிளேஸ். ஒரு சேஃபான ஒரு பாதுகாப்பான இடத்தை கொண்டு போய் இந்த நகைகளை கொண்டு போய் வையுங்கோ, இந்த ஆராய்ச்சி நடக்க மட்டும் வந்து இந்த 3 பார்ட்னர்ஸ்கிட்டையும் சொல்கிறேன். அப்போ டிடெக்டிவ் ஏஸ் வந்து நகைகளை வந்து ஒரு சேஃபான பிளேஸில் வச்சாதனால இதில் பார்க்கலும் இந்த விஷயங்கள் ஹேக் பண்ணி இருக்கணுமா, அல்லது உங்களோட செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து சேஃபாக இருக்குதா, எப்படி செக்யூரிட்டி சிஸ்டம் எல்லாம் ஒர்க் ஆகுதா சரியாண்டெல்லாம் பார்க்குறதுக்கு நீங்கள் அந்த நகைகளை வந்து ஒரு சேஃபான இடத்துக்கு கொண்டு போக வேணும்னு சொல்லி டிடெக்டிவ் ஏஸ் வந்து அந்த ஏன்ஷியன் ஹெட்டிட்டு வந்து சொல்கிறேன். அப்போ அதில் அந்த பார்ட்னர்ஸும் இருக்கணும், வெறும் ஒரு பார்ட்னராக 3 பார்ட்னரும் இருக்கும். ஹம்ஃப்ரி கிண்ட்ரட் மற்றது ஏன்ஷியன் வேர்ல்டு ஹெட் 3 பேரும் பார்ட்னர் தான். அப்போ 3 பேரும் இருக்கணும் அதில். அப்போ ஏன்ஷியன் ஹெட் சொல்கிறேன், ஃபைன், வி ஷால் ஹேவ் தட் டன். நாங்கள் அதை செய்கிறோம், நாங்கள் மூவ் பண்ணுறோம், செக்யூர் லொக்கேஷனுக்கு வந்து நாங்கள் அந்த நகைகளை வந்து மூவ் பண்ணுறோம்னு சொல்லி ஓகே என்று சொல்கிறேன் அந்த டிடெக்டிவ் ஏஸ்கிட்ட. அப்போ டிடெக்டிவ் ஏஸ் வந்து சொல்கிறேன், ஸோ வி பிகின் ஒர்க் டுமாரோ at 8 AM ஷார்ப். அப்போ நாங்கள் 8 மணிக்கு அட் வருது ப்ரிப்பசிஷன், இதில் அட் வந்து நாங்கள் சரியாக வந்து 8 மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் நாளைக்கு உங்களோட ஒர்க்கு என்று சொல்லி டிடெக்டிவ் ஏஸ் வந்து ஏன்ஷியன் கிட்ட வந்து சொல்லி போட்டு போகிறேன்.
அந்த இடத்த அந்த ஆஃபீஸை விட்டு போகிறேன், ஏன்ஷியன் வேர்ல்டு விட்டு போகிறேன் டிடெக்டிவ் ஏஸும். அப்போ மார்க் வந்து காரில் வந்தவள் 2 பேரும், டிடெக்டிவ் ஏஸும் மார்க்கும், பெலிஸும் அவர்கிட்ட பேர் தான் மார்க். அப்போ 2 பேரும் காரில் வந்து, அப்போ காரில் மார்க் வந்து காரில் வாரார். அப்போ காருக்கிட்ட வாரார். அப்போ டிடெக்டிவ் ஏஸ் வந்து காருக்குள்ளே போய் இருந்துட்டேன். அப்போ மார்க் வந்து கேட்குறார், பட் ஆர் யூ அப் டு என்ன செய்ய போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க ஏஸ், ஏதாவது ஐடியா இருக்கா, டிஃபா எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி ஏதாவது ஐடியா இருக்குது அவங்கள்ட்ட சொல்லி மார்க் வந்து டிடெக்டிவ் ஏஸ்ட்டு வந்து கேட்குறேன். அப்போ டிடெக்டிவ் ஏஸ் வந்து சொல்கிறார், கெட் ரெடி டு மீட் தி தீஃப். நாங்கள் கல்யாணம் பார்க்க போகிறோம் என்று சொல்கிறேன். ட்ரை வேர் ஐ ஆம் டெல்லிங் யூ. அங்கே நீ செலுத்து, நான் சொல்கிற இடத்துக்கு செலுத்து. அவரன் டிரைவர் யார், மார்க். அப்போ நம்ம டிடெக்டிவ் ஏஸ் வந்து அங்கால சீட்டில் இருந்தவன்னு சொல்கிறார், நான் சொல்கிற இடத்துக்கு நான் சொல்கிறேன் என்ன ஐடியான்னு நான் பிறகு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி மார்க்குக்கு வந்து டிடெக்டிவ்ஸ் வந்து சொல்கிறேன். அப்போ மார்க் வந்து ஏக்கத்தோட கேட்டார். அப்போ டிடெக்டிவ்ஸ் வந்து சொல்கிறேன், ஜஸ்ட் ஹூ ஐ தோட். என்ன நடந்ததுண்டா, அவையில் வந்து செக்யூரிட்டி சிஸ்டத்தை வந்து என்ன சொன்னவள், நாங்கள் அனலைஸ் பண்ணணும், நாங்கள் இந்த நகைகளை வந்து வேறொரு இடத்துக்கு செக்யூர் லொக்கேஷன் வேறொரு இடத்துக்கு நீங்கள் மூவ் பண்ணாத நாங்கள் செய்யலாம்னு சொன்னிவிடாங்க. அப்போ அந்த லேப்பில் சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். கேமரா அங்கே இருக்குது, கண்காணிப்பு கருவி சிசிடிவி வந்து அதில் இருக்குது. அந்த இடத்த எங்கே நகையை பாதுகாக்கிற இடங்களில் இன்னும் மூவ் பண்ணுறதுக்கு முதல்ல எங்கே இருக்குதோ அங்கே சிசிடிவி இருக்குது. அப்போ அதுலேருந்து டிடெக்டிவ்ஸ் வந்து பார்க்குறேன், தன் லேப்லேருந்து கனெக்ட் பண்ணி பார்க்குறாரு. அப்போ வந்து யார் பிரிசி வந்து பாஸ்வேர்டு அடிச்சு உள்ளுக்க போகிற மாதிரி கண்டார். அப்போ அவர் சொல்கிறார், டிடெக்டிவ்ஸ் வந்து மார்க்குக்கு சொல்கிறார், ஜஸ்ட் ஹூ ஐ தோட். நான் நினைச்சவன், யாரை நினைச்சோனோ அவன் தான், பிரிசி தான் என்று சொல்கிறார் மார்க்குக்கு. அப்போ ஹம்ஃப்ரி எல்லாரும் வந்து நிற்கணும், எல்லாரும் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நிற்கணும். பிரிசியை வந்து கை விலங்கு போட்டு இப்போ டிடெக்டிவ்ஸ் வந்து கூட்டிக் கொண்டு வர போலீஸும் பாரினோம், மார்க்கும் பாரினோம். அப்போ ஹம்ஃப்ரியும் இருக்கிறவர்களுக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஹம்ஃப்ரி வந்து கத்துறார், மை சன் பிரிசி, யூ மஸ்ட் பி அவுட் ஆஃப் யுவர் மைண்ட். நீ உன்னோட மனதை விட்டு விலகி இருக்க. அப்போ டிடெக்டிவ்ஸ் வந்து சொல்கிறார், டு யூ ரியலி ட்ரஸ்ட் யுவர் சன் மிஸ்டர் ஹம்ஃப்ரின்ற சந்தான பிரிசி. அப்போ ஹம்ஃப்ரிகிட்ட வந்து டிடெக்டிவ்ஸ் வந்து கேட்குறேன், நீ உன்னோட சன்னை வந்து நம்பினியாண்டு. அப்போ ஹம்ஃப்ரி வந்து சொல்ல, ஆஃப்கோர்ஸ் ஐ டு. ஓ என்று ஒரு சோகமான முகத்தோடைய டிடெக்டிவ்ஸ்கிட்ட வந்து சொல்கிறேன், ஓ நான் என் சன்னை வந்து நம்பினான், கலக்கமாக சொல்கிறேன், ஓ நான் சரியா நம்பினான் பிரிசியை, இப்படி அவர் செய்வானே நான் நினைச்சு கூட பார்க்கல, அவுட் ஆஃப் யுவர் மைண்ட். அப்போ டிடெக்டிவ்ஸ் வந்து சொல்கிறேன், தென் பை வாசன்ட் தி பாஸ்கோட் ஃபார் தி ஜுவல்ஸ் ஷேர்ட் வித் ஹிம் டூ. ஏன் அவருக்கு நீங்கள் பாஸ்கோடை வந்து அப்பேன்னு ஷேர் பண்ணல, நம்பினீங்கன்னு சொல்கிறீங்க, நம்பிக்கையாக ட்ரஸ்ட் கேட்குறேன், டு யூ ரியல் ட்ரஸ்ட் யுவர் சன், ஆஃப்கோர்ஸ் ஓமண்டு சொன்னீங்க, இப்படி சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் பாஸ்கோடை வந்து அதாவது ஜுவல்ஸுன்ற பாஸ்கோடை வந்து நீங்கள் ஷேர் பண்ணல, ஏன் நீங்கள் அவருக்கு சொல்லல பாஸ்கோடு உண்டையும் என்று. ஆஃப்டர் ஆல் அதுக்கு பிறகு he heads the charities of your company ancient world doesn't he. அவர் வந்து சேரிட்டி, அதாவது தலைமையானவர்கள், அதாவது தலைவன் இல்லை, தொண்டு நிறுவனத்துக்கு தலைவனவே அமர்த்தி இருக்கு, தொண்டு நிறுவனத்துக்கு இவரான் தலைவன். அவர் சேரிட்டி, அதாவது இவர் சேரிட்டிஸ் எல்லாம் கொடுப்பேன்னு நாங்கள் பார்த்தேன் நாங்கள். அப்போ கணக்கு சேரிட்டி கொடுக்குறது தலைவன் வந்து பிரிசி தான், ஹம்ஃப்ரி வந்து பிரிசியை தான் விட்டது. அப்போ அவர் கேட்குறார், டிடெக்டிவ்ஸ் சொல்கிறார், சேரிட்டி அதாவது தொண்டு நிறுவனத்துக்கு தலைமை தாங்கிறவர் இல்லையா என்று கேட்குறார். டசன்ட் ஹீ இல்லையா? அப்போ ஏன்ஷியன் ஹிட் சொல்கிறார், அவருக்கு இந்த விஷயங்கள் ஒன்றுமே தெரியல. அவர் கேட்குறார், will someone tell us what is going on? என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க யாராவது. will someone யாராவது tell us எனக்கு சொல்லுங்க, what is going on, என்ன நடந்து கொண்டிருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. எனக்கு கன்ஃபியூஸ்ட், அதாவது குழப்பமாக கிடக்குது, என்ன நடக்குதுன்னு தெரியல. கப்ரிசியை கை விலங்கு கொண்டு கூட்டிகிட்டு வாரீங்க, என்ன நடக்குதுன்னு ஒன்றும் விளங்குது இல்லையே எனக்கு கேட்குறேன். அப்போ டிடெக்டிவ்ஸ் வந்து அந்த ஏன்ஷியன் ஹிட்டு வந்து சொல்கிறேன், சார் did you personally go to have Jack released?
நீங்கள் பர்சனலாக வந்து ஜக்கை வந்து ரிலீஸ் பண்ண நீங்களா போய் ரிலீஸ் பண்ணீங்களான்னு கேட்குறார். பர்சனலி go to have Jack released. அப்போ ஏன்ஷியன் ஹெட் சொல்கிறார் நோ பிரிசி செஞ்சேன்னு சொல்கிறார். அவர் ஜக்கை வந்து சொல்கிறார் அவர் தான் போய் ரிலீஸ் பண்ண நான் இல்லைன்னு சொல்கிறார். ஃபார் தி லாஸ்ட் டைம் வாட் இஸ் கோயிங் ஆன். அப்போ திருப்பி கேட்குறாரு கடைசியாக என்ன நடக்குதுன்னு இப்பயாவது சொல்லுங்க. அவருக்கு இன்னும் சொல்லல அந்த விஷயங்களை சொல்கிறார். டிடெக்டிவ்ஸ் வந்து இப்படி கேட்குறார். சார் டிட் யூ பர்சன் கோ டு ஹேவ் ஜக் ரிலீஸ்ட். நீங்களா போய் ரிலீஸ் பண்ணீங்களா என்று கேட்குறார். ஜக்கை வந்து இல்லை பிரிசி தான் செஞ்சது, பிரிசி தான் அவர் ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணவர் என்று ஏன்ஷியன் ஹெட் வந்து சொல்கிறார். அப்போ இப்போயாவது சொல்லுங்கள் என்ன நடக்குது, எனக்கு இன்னும் குழப்பமாகவே கிடக்குது. ஃபார் தி லாஸ்ட் டைம் வாட் இஸ் கோயிங் ஆன் கேட்குறார். அப்போ டிடெக்டிவ்ஸ் வந்து கேட்குறார் டிட் யூ சி தி சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆஃப் ஜக் ஹேவிங் ஸ்டோலன் தி நெக்லஸ். அப்போ ஜக் வந்து களப்படுத்தாது போன முதல் சொன்னீங்க நெக்லஸோட களப்படுத்த அந்த ஃபுட்டேஜ் வந்து உங்கள்கிட்ட இருக்கா அல்லது நீங்கள் அதை பார்த்தீங்களா? ஜக் வந்து களப்படுத்ததை நீங்கள் அந்த ஃபுட்டேஜாக சிசிடிவியோ இல்லை கண்ணாலே கண்டேனீங்களா? டிட் யூ சி தி சிசிடிவி ஃபுட்டேஜ் அதாவது சிசிடிவியில் நீங்கள் அவர் களப்படுத்த மாதிரி கண்டனீங்களா எடுக்க. டிட் யூ சி தி சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆஃப் ஜக் ஹேவிங் ஸ்டோலன் தி நெக்லஸ் எடுக்க நீங்கள் பார்த்தனீங்களா? அப்போ கிண்டட் வந்து சொல்ல நான் இவராக முதல் சொன்னால் நாம் இருக்கோ பார்ட் 1 நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் தான் சொன்னவர் இது ஜக் தான் எடுத்துருப்பேன் அவர் அங்கே பழி வாங்க ரிவெஞ்ச் என்றெல்லாம் சொன்னவர். அதை நாங்கள் பார்த்தேன். நாங்கள் பார்ட் 2ல் நாங்கள் சொல்லியிருக்கேன். நான் ஒரு சின்ன இதை இன்ட்ரூ மாதிரி அதை சொல்கிறேன் உங்களுக்கு. கிண்டட் வந்து சொல்கிறேன் நோ ஜக் ஹேட் எரெஸ்டட். அதாவது ஜக் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டார் என்று இவர் கிண்டட் வந்து சொல்கிறார் நோ ஜக் ஹேட் எரெஸ்ட் அதெல்லாம் எல்லா ஃபுட்டேஜையும் அவரை டெலீட் பண்ணிட்டார் அப்படி ஜக்கை சொல்கிறார். கிண்டட் வந்து சொல்கிறார். கிண்டட் வந்து ஜக் தான் எல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டார் அதாவது டெலிட் பண்ணி போட்டார் அந்த ஃபுட்டேஜ். அப்போ டிடெக்டிவ்ஸ் வந்து சொல்கிறேன் ஸோ ஹவ் டிட் யூ பிலீவ் ஹி வாஸ் தி தீஃப். அதாவது ஒரு சாட்சியும் இல்லாமல் இன்னொன்று ஜக் வந்து களவெடுத்தன்னு நீங்கள் சொல்கிறீங்க வந்து கிண்டட் வந்து கேட்குறார். டிடெக்டிவ்ஸ் வந்து வேறொரு அதுக்குள்ள நின்ற ஒரு போலீஸ் வந்து சொல்கிறார் பிரிசி ஹேட் கோச்ட் ஹிம் ரெட் ஹேண்டட். அதாவது கையுங்களவமாக பிரிசி வந்து பிடிபட்டு போட்டேன். கையுங்களவுமானு சொல்லுவோம் ரெட் ஹேண்டட்னு சொல்லுவோம். இங்கிலீஷ் வந்து ரெட் ஹேண்ட். கையுங்களவுமா வந்து பிரிசி வந்து பிடிபட்டு போனார் என்று வந்து சொல்கிறேன் வேறொரு போலீஸ் வந்து. அப்போ டிடெக்டிவ் வந்து சொல்கிற ஜக். அப்போ ஜக் வந்து டிடெக்டிவ்ஸ் வந்து கூப்பிடுறார். அப்போ ஜக் வந்து கை விலங்க போட்டுக்கொண்டு வாரார். டிடெக்டிவ்ஸுக்கு முன்னால் வாரார். எல்லாரும் பார்க்கணும் கிண்டர் எல்லாரும் பார்க்கணும். டிடெக்டிவ்ஸ் வந்து ஜக்கிட்ட வந்து கேட்குறேன் ஜக் யூ ஹேவ் தி ஃபுட்டேஜ். அந்த ஃபுட்டேஜ் வந்து வச்சிருக்கியா? அந்த என்ன அந்த சம்பவம் அந்த நெக்லஸ் யாரு நீ திருந்தியா அல்லது இப்போ யாரு திருந்த மாதிரி அந்த ஃபுட்டேஜ் வச்சிருக்கியான்ட்டு கேட்குறேன். அப்போ ஜக் வந்து சொல்கிறேன் எஸ் ஐ மேட் அ காப்பி. அதாவது நான் என்னட்ட வந்து ஒரிஜினல் இல்லாட்டி நான் டூப்ளிகேட்டாக கணக்கை வச்சுருக்கேன். அப்போ காப்பி நான் வச்சுருக்கேன் என்ன சொல்கிறேன். நான் காப்பி பண்ணி பெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் வந்து வச்சு ஒரு ஃபுட்டேஜ் வந்து வச்சுருக்கேன்னு சொல்கிறேன். ஜக் ஜஸ்ட் ஐ மேட் அ காப்பி. யூ ஹேவ் தி பென் ட்ரைவ். அதாவது பென் ட்ரைவ் வச்சுருக்கியா? அதாவது இந்த நீங்கள் தமிழில் பழிச்சிட்டு செலுத்தின்னு சொல்லுவோம். என்ன பென் ட்ரைவ் வந்து எல்லாருக்கும் விளங்கும் தெரியும். பழிச்சிட்டு செலுத்தி என்ன விளங்காது பென் ட்ரைவ் வேண்டாம் விளங்கும். அப்போ பென் ட்ரைவ் இருக்கான்னு கேட்குறேன். பென் ட்ரைவ் உங்கள்கிட்ட ஏதாவது பென் ட்ரைவ் இருக்கா உங்கள்கிட்ட இருக்கான்னு யூ ஹேவ் தி பென் ட்ரைவ் இருக்கா? ஹம்ஃப்ரீ வந்து பிரிசி செக் சொல்கிறேன் ஐ கோச்ட் கேம் அண்ட் பிஃபோர் ஐ குட் ரீச் யூ or the police he blamed me for stealing and had me arrested. அதாவது என்ன சொல்ல வரேன்னு ஐ கோச்ட் ஹிம் நான் அவனை பிடிச்சேன். நான் வந்து அவரை பிடிச்சேன். நான் பிரிசியை வந்து பிடிச்சேன். பிரிசியாக நான் இங்கே எடுத்திருக்கேன் நெக்லஸை பார்த்தீங்க என்ன மாதிரி நடந்திருக்காண்டு. பிரிசி ஐ கோச்ட் ஹிம் நான் அவரை பிடிச்சேன். பிரிசியை பிடிச்சேன். அண்ட் பிஃபோர் பிடிச்ச பிறகு உங்களுக்கு சொல்லுவோம்ட்டு உங்கள்கிட்ட வேற ஐ குட் ரீச் யூ உங்கள்கிட்ட வேற ஒரு போலீஸ் அல்லது போலீஸ்கிட்ட போவோம்ட்டு இது கேட்க he blamed me and குற்றம் சுமத்துறார் for stealing and had me arrested. அப்போ இவர் வந்து என்ன சொல்கிறார் நெக்லஸை வந்து பிரிசியாக எடுத்துருக்கல. அப்போ எடுத்த பிறகு டக்குன்னு தூக்கி போடுற நெக்லஸை யார்கிட்ட ஜக்கிட்ட தூக்கி போடுற. அப்போ ஜக் வந்து நெக்லஸை கொண்டு விலைக்கு நெக்லஸோட இவர் தான் களவெடுத்தாண்டு கொண்டு வர்றதுக்குள்ள பெடிசை வந்து காட்டி இவர் தான் எடுத்துண்டு பிரிசி வந்து தட்டை மாற்றி போட்டேன். அதுதான் பிளேம் மீ குற்றம் சுமத்தி போட்டேன் நான் தான் எடுத்தேன்னு சொல்லி
பொலிசியையும் கூட்டி கொண்டு வந்து ஜாக் எடுத்திருக்காரு. நான் என் கையில் நெக்லஸ், அப்போ நான் பிடிபட்டு போனேன் என்று ஜாக் வந்து ஹம்ஃப்ரிட்ட வந்து சொல்கிறேன். அப்போ மார்க் கேட்குற, ஏஸ் ஹவு டிட் யூ ஃபைண்ட் அவுட், எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க இந்த பிரிசியான் கலப்படுத்தாண்டு எப்படி கண்டுபிடிச்சிங்க, சரியாக கண்டுபிடிச்சிருக்கீங்க எப்படி என்று மார்க் வந்து டிடெக்டிவ் ஏஸ்கிட்ட வந்து கேட்குறேன். அப்போ டிடெக்டிவ் ஏஸ் வந்து சொல்கிறார், மை ஃபர்ஸ்ட் சஸ்பிஷன் ஒன் பிரிசி கேம் வென் ஹி சடன்லி சேஞ்ச்ட் ஹிஸ் ஸ்டாண்ட்ஸ். இது என்ன அர்த்தமாண்டா, அவர் சடனாக வந்து சஸ்பிஷன் சந்தேகம். என்ன சந்தேகம்னா பிரிசி வந்து சடாரண்டு ஸ்டாண்ட்ஸ் என்றால் நிலைப்பாடு, சடாரண்டு அவற்றை நிலை வந்து மாறிச்சு. நாங்கள் கதை கேட்க எப்படியாண்டா ஒன்ஸ் எ கிரிமினல் ஆல்வேஸ் எ கிரிமினல் ஒருக்கா சொன்னார் பிரிசி. அதாவது பிரிசின்ற வீட்டை வந்து ஹம்ஃப்ரின்ற வீட்டை ஒரு தேர்ட் பார்ட்னராக போய் பார்க்கணும்னு சொல்லி போனவே இல்லை மார்க்கோட டிடெக்டிவ் ஏஸ் வந்து. அப்பேக்க வந்து அவர் கிரிமினல், அதாவது ஜாக் வந்து கிரிமினல்னு சொன்ன கட்டம். அப்போ அவர்கிட்ட நிலை வந்து மாறிச்சு சடாண்டு. அதாவது ஃப்ரம் calling a Jack a criminal, அதாவது அவற்ற நிலை வந்து மாறிச்சு. once a criminal always a criminal, right? but no, but it's a wrong to judge someone to be a thief without a proof. அதாவது சரியான ஆதாரங்கள் இல்லாமல் அவரை கள்ளனை வந்து கள்ளன்னு சொல்லலாம். அது சரியான ஆதாரம் இருந்தால் தான் பிடிக்கலாம், சரியா ஆதாரங்கள் இருக்கணும் இருந்தால் தான், சாட்சி இருந்தால் தான் அவரை பிடிக்கலாம்ன்ற பிரிசி வந்து சொன்னவர்கள் சடாண்ட நிலைப்பாடு வந்து மாறினது. அப்போ அதை வச்சு கண்டுபிடிச்சாராம். மற்ற ஃப்ரம் ஹோலிங் அ ஜாக் கிரிமினல், ஜாக்கை வந்து கிரிமினல்னு சொன்னாராம். ஒன்ஸ் அ கிரிமினல் ஆல்வேஸ் அ கிரிமினல்னு சொன்னாரானே. அப்போ அதை சொல்கிறேன், முதலாவது சந்தேகமே அதுதானே, அவர்கிட்ட நிலைப்பாடு வந்து மாறிச்சு. இப்போ ஜாக்கை வந்து கிரிமினல்னு சொன்னாராம். அடுத்த வந்து இவர் சொல்கிறேன், திஸ் rang a bell. எனக்கு அதுதான் அதில் எனக்கு சந்தேகமாக இருந்தது. திஸ் rang a bell. Another point of suspicion was when you both said Jack was released 2 months ago. அதாவது வந்து இவர் என்ஷன் கிட்ட கேட்க அவள் வந்து சொன்னால் 2 months 2 மாதத்துக்கு முதலே ரிலீஸ் ஆகிட்டார் ஜாக்னு சொன்னவன். அண்ட் his neighbor said he heard that Jack was released 2 days ago. 2 நாளுக்கு முதலான் அவர் ரிலீஸ் ஆனு நெய்பர், அதாவது அந்த வீட்டுக்கிட்ட போனவன் டிடெக்டிவ் ஏஸும் மார்க்கும் வந்து அந்த வீட்டு ஒரு ஜாக்குன்னு ஹோமை போய் பார்த்தவே இல்லை. ஹோம் வந்து என்ன செய்யும், ஜாக்குன்னு ஹோம் வந்து பூட்டி கிடந்து வெளியால். அப்போ என்ன எங்கேன்னு கேட்காது. அதில் வந்து ஒரு நெய்பர் வந்து சொன்னவர் இல்லை. பார்ட் 1 இருக்க அந்த வீடியோ பார்க்காதாக்கள் அங்கே போய் பாருங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஐக்கோனில் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, அப்போ வந்து ஜாக்கை வந்து அந்த பூட்டி கிடக்க சொன்னவே இல்லை. அப்போ அந்த நெய்பர் வந்து அதால் போகிற ஆள் வந்து சொன்னார், நெய்பர் வந்து சொன்னார் ஜாக் வந்து இல்லை இப்படி 2 நாளுக்கு முதல் ரிலீஸ் ஆகிட்டேன்னு சொன்னவரானே. அப்போ அதை வச்சு சொல்கிறார். அப்போ 2 months agoண்டு இவையில் சொல்லிடுறாமா. நான் அவர் நெய்பர் வந்து சொல்கிறார். அதால் போகிற நெய்பர், அதாவது வீட்டு பக்கத்தில் அவர் இருக்கிறார். அப்போ அவர் சொல்கிறார் என்னென்னா 2 days agoன்னு. அப்போ 2 டிஃப்ரென்ஸாக இருக்குது. அப்போ எங்கேருந்து இவர் கேட்டார் 2 days agoன்னு சொல்கிறார், எங்கேருந்து கேட்டார்ன்னு இவர் யோசிக்கிறார் டிடெக்டிவ்ஸ். where did he hear it from? எங்கேருந்து அவர் கேட்டிருப்பார். Then he looked at the street CCTVs. அந்த வீதியின் CCTV அந்த ஃபுட்டேஜை வந்து நான் செக் பண்ணி பார்க்க we saw if was Prissy driver. Prissy வந்து என்ன கார்லாம் முதல்ல வந்து இறங்கினவர். அப்போ அவர் டிரைவர் who had come looking for ஜாக்கை தேடி அவர் வந்திருக்கிறார். அதுலேருந்து சொல்லணும், அதுலேருந்து எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஸோ I checked the details for Jack arrested. நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி பார்க்க ஜாக் வந்து அரெஸ்ட் ஆகியிருக்கிறான்னு ஒரு முடிவுக்கு வந்தேன். மார்க் சொல்கிறார், ஜாக் வாஸ் அரெஸ்டட் பட் ஹிஸ் கேஸ் never came up for trial for 6 months. 6 மாதத்துக்கு அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. 6 மாதத்துக்கு விசாரணைக்கு, அந்த விசாரணைக்கு அது வரையிலையே. 6 monthsக்கு வர வேணும், ஆனால் வரையில, ட்ரையல் மாதிரி வரையில. அப்போ தான் மார்க் இருக்கிறார். டிடெக்டிவ்ஸ் வந்து சொல்கிறேன், we discovered that your family friend Judge Philip, அதை டிஸ்கவர் நான் கண்டுபிடிச்சேன். அவர்கிட்ட ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருக்கிற ஜட்ஜ் ஃபிலிப், அதாவது நியூஸில் வந்து பேட்டி கொடுத்தாள். அவர்தான் had ensured Jack was in prison without a trial. விசாரணை இல்லாமல் பிரிசன் இருக்கிறதுக்கான உறுதியை அவர் தான் செஞ்சு கொடுத்தவர். அவர் தான் பிரிசனுக்கு வந்து உதவி செஞ்சுருக்கிறார். அவரோட விசாரணை இல்லாமல் பிரிசன், அதாவது சிறையில் வந்து அடைச்சது வந்து ஜாக் ஃபிலிப் தான். அவர் தான் உதவி செஞ்சுருக்கார், கள்ளமாக உதவி செஞ்சுருக்காருன்னு சொல்லி டிடெக்டிவ்ஸ் வந்து மார்க்கு வந்து சொல்கிறார். இப்போ இந்த டிடெக்டிவ்ஸ் வந்து சொல்கிறார்,
For in court Jack would speak the truth. அதாவது ஜக் வந்து உண்மையை தான் கோர்ட்டில் வந்து சொல்கிறார். ஆனால் பட் பிரிசி ஸ்ப்ரெட் தி ரூமர் தட் ஹி வாஸ் ரிலீஸ்ட். அதாவது பிரிசி வந்து ரூமர், அதாவது பொய்யான தகவல்களை பரப்பிட்டாராம். பட் இப்போ என்னென்னா, இப்போ பிரிசி டிரைவர் வந்து 2 நாளுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஜக்கை நான் பார்க்க வந்தவன் சிசிடிவியில் டிடெக்டிவ்ஸ் வந்து இப்படியே அவர் 2 நாளுக்கு முன்னாடி வெளியே வந்தவர்ன்னு சொல்லி ரூமில் கிளப்பிட்டார். ஆனால் 2 மாதத்துக்கு முதலே ரிலீஸ் ஆகி வந்துட்டார். அப்படி ரூமில் கிளப்பி விட்டவர் டிடெக்டிவ்ஸ் வந்து பேர் சொல்கிறார். ஸோ தட் he would blame this robbery on Jack as well. என்னென்னா குற்றம் சுமத்தினாராம், ஜக் மேலே குற்றம் சுமத்தி இருக்கிறார். இது என்னென்னா இப்போ ரூமில் கிளப்பினடியா. ஸோ ஆகையால் வந்து அவர் பிரிசி வந்து ஜக் மேலே குற்றம் சுமத்தி இருக்கிறார். ஸோ தட் he could blame this robbery on Jack as well. சரியாகவே குற்றம் சுமத்தி இருக்கிறார். அதாவது குற்றம் சுமத்தி இருக்கிறார் ஜக் மேலே குற்றம் சுமத்தி இருக்கிறார். இந்த நியூஸ், அந்த நியூஸ் வந்து பார்த்தோம் போலீஸ் ஸ்டேஷன் டிடெக்டிவ்ஸ் மார்க் மட்டும் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேணும். இட் வாஸ் பிக் ஏஸ் அண்ட் மார்க் வந்து சொன்ன பார்ட் 1 வீடியோவில் நாங்கள் பார்த்துருப்போம், தெளிவாக காய்ச்சிருப்போம். அப்போ அந்த நியூஸில் வந்து சொல்கிறேன், அந்த நியூஸை பற்றியும் ஒரு குழு ஒன்று சொல்கிறேன், சஸ்பிஷன் சந்தேகத்தில் அந்த நியூஸ்லேயும் ஒன்று பார்த்துருக்கேன் டிடெக்டிவ்ஸ் வந்து. அதை வந்து மார்க்கிட்ட வந்து சொல்கிறேன் என்னென்னா, in the news I saw a visual of Prissy being very familiar with Arnold. நாங்கள் முதலே காய்ச்சி நாங்கள் பார்ட் 1 வீடியோவில் பார்க்காதாக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அண்ட் ஐக்கோனில் நான் கொடுத்து விட்றேன். அப்போ அதான் சொல்கிறேன் டிடெக்டிவ்ஸ் வந்து I saw a visual of Prissy being very familiar with Arnold. நாங்கள் முதலே காய்ச்சி நாங்கள் பார்ட் 1 வீடியோவில் ஆர்னல்ட் வந்து செக்யூரிட்டி சீஃப் என்ன. அப்போ அதான் பார்ட் 1 வீடியோவில் காய்ச்சினாங்க ஆர்னல்ட் வந்து செக்யூரிட்டி சீஃப் அவர் அப்போ ஆர்னல்டோட நடந்த ஃபேமிலி கனகாலம் பழகின ஒரு ஃபீல். ஆர்னல்ட் வந்து ஜக் வந்து அரெஸ்ட் ஆன பிறகு தான் ஆர்னல்ட் வந்து கிட்டெல்லாம் வந்தவர். ஆனால் சரியான ஃபேமிலி, அதாவது கனகாலம் பழகின மாதிரி ஒரு ஃபீலில் தோளுக்கு மேலே கை போட்டு கொண்டு நின்றவர் அந்த நியூஸ். யுவர் செக்யூரிட்டி சீஃப் ஸ்ட்ரேஞ்ச் இன் செக்யூரிட்டி சீஃப் வந்து பிரிசியோட சரியான பழக்கம், சரியா அந்த கனகாலம் பழகின மாதிரி ஒரு ஃபீல்டில் இருந்த தோளுக்கு மேலே கை போட்டு. A man who is not privy to the passcodes is so familiar with the security chief who is not privy to the passcodes. அதாவது என்னென்ன அவருக்கு இப்போ ரகசியத்தை சொன்னால் ரகசியம் அவர்கிட்ட சொன்னால் அது பாதுகாக்கப்படாது. இப்போ என்ன சொல்கிறேன்னா privy to the passcode இவர்கிட்ட சொன்னால் இதுக்கு தக்க வைப்பாரா. who is not privy to the passcode is so familiar with the security chief. அதாவது பாஸ்கோடுக்கே இவர்கிட்ட நிலை இல்லாத தன்மை மற்றது வந்து சொல்கிறார். ஃபேமிலி வித் தி செக்யூரிட்டி சீஃப் கனகாலம் பழகின மாதிரி செக்யூரிட்டி சீஃபோடு இருக்கிறார். பாஸ்கோடு இவருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ டிடெக்டிவ்ஸ் வந்து ஆர்னல்ட்டை வந்து கேட்குறார். ஆர்னல்ட்டை பார்த்து கேட்குறேன், ஆர்னல்ட் ஹவ் இஸ் தட், எப்படி சாத்தியம்னு கேட்குறேன். அப்போ ஆர்னல்ட் சொல்கிறேன், வெல் மிஸ்டர் Prissy, who handles all the charities, has been known to be very friendly and kind to all employees. அது சொல்கிறேன், பிரிசி வந்து எங்களோட நல்ல எல்லா சேரிட்டி, அதாவது தொண்டு நிறுவனங்களை வச்சு நடத்துகிறவர், கெட்டாக இருக்கிறார், தொண்டு நிறுவனங்களை வச்சு நடத்துகிறவர். has been known to be very friendly, எங்களோட நல்ல நட்புறவுடன் பழகிறவர், எங்களோட ஒன்றும் பேசி கொள்ளாமல் எங்களோட நட்பாக பழகிறவர். கைண்ட் அண்ட் கருணையானவர் அண்ட் கைண்ட் டு ஆல் முழு ஊழியர்களுக்கும் அவர் கருணையானவர். அவர் வந்து நட்புடன் பழகிற ஒரு பர்சன், ஒரு நபர் என்று சொல்கிறேன். வென் ஐ பிகேம் செக்யூரிட்டி சீஃப், நான் செக்யூரிட்டி சீஃபாக அந்த ஜாக் வந்து அரெஸ்ட் ஆன பிறகு நான் வந்தேன். அதுக்கு பிறகு மிஸ்டர் பிரிசி கேம் டு மீட் மீ அண்ட் பர்சனலி கேவ் மீ மை செக்யூரிட்டி ஃபோன். இது எனக்கு வந்து பர்சனலாக வந்து அவர் செக்யூரிட்டி ஃபோனும் அவர் தந்திருக்கிறார். ஒரு செக்யூரிட்டி ஃபோன் தான், அதில் எல்லா பாஸ்வேர்டும் வரும், க்ரௌண்ட் சம்மந்தமான எல்லா பாஸ்வேர்டும் அது அந்த ஃபோனில் இருந்து தான் எல்லா 3 பார்ட்னருக்கும் போகும். இப்போ அந்த ஃபோனே பிரிசி தானே எனக்கு தந்தவர்னு சொல்கிறேன். பர்சனலாக வந்து அவர் தந்தவர் எனக்கு. அப்போ டிடெக்டிவ்ஸ் வந்து சொல்கிறேன், மார்க்கிட்ட வந்து சொல்கிறேன், தட் செக்யூரிட்டி ஃபோன் had a cloning malware that cloned everything Arnold's phone received. இது என்ன சொல்கிறாருன்னா, இப்போ அந்த செக்யூரிட்டி ஃபோன் தான் அந்த இங்கே இருக்கிற அந்த க்ளூ,
அந்த அந்த ஃபோனால் எல்லா பாஸ்கோட் எல்லாத்தையும் எடுத்து வைப்பேன். இப்போ ஆனோட ஃபோனுக்கு வந்து ஒரு பாஸ்கோட் வந்து இவர் தான் க்ரௌன் வந்து ஜெனரேட் பண்ணி இவருக்கு கொடுக்கும். அந்த ஃபோன்லேருந்து தான் 3 பார்ட்னருக்கும் போகும். அப்போ அந்த ஃபோனில் வந்து தான் ப்ரிசி வந்து கிணற்றில் இருக்கிற அவட்ட ஃபோன் கிணற்றிலே இருக்குது. அப்போ ஆனோட ஃபோனுக்கு என்னென்ன வருது பாஸ்கோட் க்ரௌனோட பாஸ்கோட் என்னென்ன ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டு இருக்கும் 24 hours. ஆனோட ஃபோனுக்கு என்ன பாஸ்கோட் வருதோ அதுதான் ப்ரிசியோட ஃபோனுக்கும் அதான் சொல்கிறேன். அதுதான் இங்கே இருக்க க்ளோன். அப்போ தட் செக்யூரிட்டி ஃபோன் ஹேட் அ cloning malware that cloned everything Arnold's phone received. Detective Ace வந்து பேர் சொல்கிறார். ஸோ ப்ரிசி was getting all the passcode. ஆனோட ஃபோன் வந்து ப்ரிசியோட ஃபோனோட கிணற்றில் இருக்கிறபடியாக ஆனோட ஃபோனுக்கு என்னென்ன பாஸ்கோட் வருதோ க்ரோன் என்னென்ன அனுப்புதோ அதுதான் வந்து ப்ரிசியோட ஃபோனுக்கும் வரும். ஸோ ப்ரிசி வாஸ் கெட்டிங் all the passcodes. எல்லா பாஸ்கோட்டையும் வரும். ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பாஸ்கோட் எல்லாத்தையும் பெற்றாராம். அப்போ ஏன்ஷியன் ஹிட் சொல்கிறேன். பட் where did the Jim go and how? சரி ஓகே பாஸ்கோட் தான் வந்தேன்னுலாம் சொல்கிறீங்க. அப்போ ஜிம் அதாவது அந்த கிரீடம் வந்து இப்படி காணாமல் போச்சு இருக்கிறார். பட் where did the Jim go and how? ஜிம் என்று நம்ம பார்ட் பண்ண வீடியோவில் காய்ச்சினாங்க. ஜிம்ன்றது இங்கே க்ரௌனை தான் சொல்லியிருக்கேன். அப்போ டிடெக்டிவ் ஏஸ் வந்து சொல்கிறார். when I saw the locus in the room, அந்த லோக்கஸை நான் பார்வையிட்டேன். when I saw the locus in the room, the locker for this crown had a slightly higher pedestal. அதாவது சைட்லி அதாவது பார்வைக்கு வந்து ஹையர் உயர்ந்த பீடம் பெடஸ்டல்னு உயர்ந்த பீடம்னு சொல்லுவோம். பார்வைக்கு கொஞ்சம் உயரமாக தான் இருக்குது அந்த க்ளோக்கர். பார்வைக்கு கொஞ்சம் உயரமாக இருக்குது. 6 அடியை விட கொஞ்சம் அது ஒரு 10 அடி அப்படித்தான் அந்த லொக்கரே இருக்குது. அந்த க்ரௌன் லொக்கரே அங்கே உயரமாக தான் சைட்லி பார்வைக்கு வந்து கொஞ்சம் உயரமாக இருக்குது அந்த லொக்கர் வந்து. தென் தி அதர்ஸ் மற்றும் ஐ நியூ தட் if the Jim could not be removed from the locker, அந்த கிரீடத்தை வந்து அந்த லொக்கர்லேருந்து எடுத்திருக்க முடியாது. it had to be hidden in the locker itself. அந்த லொக்கருக்குள்ளே அந்த கிரீடம் இருக்குது, உள்ளுக்கு இருக்குது, தெரியாமல் இருக்குது, ஹிடின் மறைச்சி வைக்கப்பட்டிருக்கு. அந்த லொக்கருக்குள்ளான் இருக்கு அந்த பவுன் கிரீடம். விளங்க பண்ணும் படிவா ஃப்ரெண்ட்ஸ், விளங்க பண்ணும். அந்த லொக்கருக்கு தான் அந்த கிரீடம் இருக்குது, மறைச்சி வைக்கப்பட்டிருக்குது. கிரீடம் வந்து பார்வைக்கு வெளியால் தெரியல, ஆனால் அந்த லொக்கருக்குள்ளே தான் இருக்குன்னு இவர் சொல்கிறார் டிடெக்டிவ்ஸ் வந்து. ஏனென்று பார்வைக்கு கொஞ்சம் உயரமாக இருக்குது, கையாலையும் எடுக்கலாது. அதான் சொல்கிறேன் டிடெக்டிவ்ஸ் வந்து. அண்ட் லைக் யூ கேன் சி நவ், நீங்கள் கவனிச்சிங்கண்டா அதை படிவாக கவனிச்சிங்கண்டா, இட் ஹேஸ் அன் இன்பில்ட் ரிமோட் கண்ட்ரோல் லிவர் தட் கேன் புல் தி ஜிம் இன். ஒரு லிவர் ஒன்று இருக்குது, அதில் ஒரு சின்ன ஒரு லிவர் ஒன்று இருக்குது. அந்த லிவரை கீழே வந்து இழுத்தா அந்த ஜிம் அதாவது அந்த க்ரௌன் வந்து உள்ளுக்க போயிடும். அந்த லொக்கருக்கு உள்ள ஒரு சின்ன ஸ்பேஸ் ஒன்று இருக்குது. அதுதான் அவர் சொல்கிறார், சின்ன காலியான எம்டி ஸ்பேஸ் உண்டு, அதுக்குள்ளே அந்த க்ரௌன் வந்து போய் ஒளிஞ்சிடும், வெளியால் தெரியாது ரெண்டு டிடெக்டிவ்ஸ் வந்து எல்லாத்தையும் சொல்கிறேம்மா, அந்த 3 பார்ட்னர்ட்டையும் சொல்கிறேன். பட் ஐ வாண்டட் டு கேட்ச் தி தீஃப் ரெட் ஹேண்டட். அதாவது நான் நெச்சன் பிரிசியை வந்து கையுங்களவுமாக பிடிக்க நினைத்தேன். ரெட் ஹேண்டட் என்ற இங்கிலீஷ் ரெட் ஹேண்டட் என்றால் கையுங்களவுமாக முதலே பார்த்தனாங்க. ரெட் ஹேண்டட் என்ற கையுங்களவுமாக பிடிக்கிறது. ஐ வாண்டட் டு கேட்ச் தி தீஃப் ரெட் ஹேண்டட், நான் கையுங்களவுமாக பிடிக்க நினைச்சேன் நான். ஹென்ஸ் எனவே ஐ டெலிபரலி ஸ்போக் அபவுட் மூவிங் யூ ஜிம்ஸ். நான் டெலிபரலி வேணுமென்றே நான் உங்கள்கிட்ட சொன்னான் அந்த செக்யூரிட்டி சிஸ்டம்ஸை கொடுங்க அனலைஸ் பண்ணணும். அப்போ எங்களுக்கு கொஞ்சம் நாள் தேவை, நீங்கள் எல்லா ஜிம்மையும் செக்யூர் லொக்கேஷன் ஒரு இடத்தை கொண்டு போய் மூவ் பண்ணுங்கன்றலாம் சொன்னது வேணுமென்றே நான் சொன்னேன் நான். ஸோ வி பிகின் ஒர்க் டுமாரோ அட் 8 AM ஷார்ப். நான் 8 மணிக்கு நான் சொன்ன மாதிரி நான் ஷார்ப்பாக அந்த வேலையை துவங்கினான். ஐ நியூ தட் தி தீஃப் வுட் ஹாவ் டு ரிட்ரீவ் தி ஜிம். எனக்கு தெரியும் அந்த ஜிம் வந்து உள்ளுக்காண்டு இருக்குது, அதாவது அந்த க்ரௌனை தான் ஜிம்மானு சொல்லிடுது. அந்த க்ரௌன் வந்து அந்த லொக்கருக்குள்ளான் இருக்குது, அதை எடுக்க கட்டாயம் அந்த தீஃப் அங்கே வரத்தான் வேணும், லொக்கருக்குள்ளான் இருக்குது. அப்போ அந்த க்ரௌனை வந்து எடுக்கத்தானே வேணும், அப்போ எடுக்க வந்து தீஃப் வரத்தானே வேணும். அப்போ ரிட்ரீவ் வந்து மீட்டெடுக்க அந்த தீஃப் வந்து வரணும் அப்படின்னு சொல்லி நிச்சயம் வரான். அப்போ டிடெக்டிவ்ஸ் வந்து பேருந்து சொல்கிறார், பிஃபோர் தி லோக்கர் வென்ட் ஃபார் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் ஹி டீட். அதாவது வந்து அந்த நாங்கள் ஆராய்ச்சி செய்ய போகிறோம்னு உங்கள்கிட்ட சொன்னாங்க. இன்ஸ்பெக்ஷன் ஆராய்ச்சி செய்யறதுக்கு முதலே அதுக்கு முதலே இந்த ஜிம்மை வந்து தீஃப் வந்து எடுக்க வேணும் என்ற ஒரு வியூகத்தில்
ஒரு கட்டாயம் இவர் வந்து எடுக்க வேணும் என்ற ஆராய்ச்சிக்கு முதல் ஆராய்ச்சி செஞ்சிட்டோம்னா அது பிடிபட்டு போயிடுமேலோ அந்த ஜிம் அது விடுக்காண்டிருக்கான பிடிபட்டுருமேலோ ஆராய்ச்சிக்கு முதலே ஆராய்ச்சி செஞ்சோன்னு இவர் டிடெக்டிவ் ஏஸ் வந்து சொன்னவர்களோ 3 பார்ட்னரோட காய்ச்சவர் அப்போ ஆராய்ச்சி செய்கிறதுக்கு முதலே அந்த ஜிம் வந்து எடுபடணும் மீட்டெடுக்க வேணும் தீஃப் வந்து எடுக்க வேணும் கட்டாயம் அதை ஆராய்ச்சி செஞ்சா பிறகு அது பிடிபட்டு போயிடும் உங்களுக்கு தான் கிடக்கு ஜிம் அப்போ கேஸு வந்து க்ளோஸ் ஆகிடும் அப்படி இருக்கா அதுக்கு முதலே அவர் வந்து எடுத்தால் தான் அது சாத்தியம் அதுக்கான வெயிட் பண்ணி கொண்டு இருந்தவன் அப்போ அதுதான் இந்த பிசியில் வந்து சிசிடிவியில் வந்து பார்த்தவன் இது வந்து பாஸ்கோடை வந்து எடுக்கிற மாதிரி அப்போ ஆராய்ச்சிக்கு முதலே இவர் வந்து எடுக்கணும் கட்டாயம் ஆராய்ச்சிக்கு பிறகு எடுத்தால் அது பிடிபட்டு போயிடும் அப்போ தான் சொல்கிறார் டிடெக்டிவ்ஸ் வந்து சொல்கிறார் பிஃபோர் தி லோக்கல் வென்ட் ஃபார் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் ஹி டிட் அவர் அது செஞ்ச அதான் சொல்கிறார் பார்த்த சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்த பிரிசி வந்து பாஸ்கோடு வந்து எடுக்கிற மாதிரி அதுக்கப்புறம் தான் எனக்கு பிடிபட்டது விலங்கு போட்டு பிரிசியை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு ஹம்ஃப்ரி வந்து சொல்கிறேன் பிரிசி ஹவு குட் யூ எப்படி நீ செய்யலாம் பிரிசி வந்து சொல்கிறார் ஐ வாஸ் டயர்ட் ஆஃப் ஆல் திஸ் நீட்லெஸ் சேரிட்டி தேவையில்லாத தொண்டுகளை செஞ்சு நான் ஒரு சோம்பலா போனேன் லைஃபே போச்சு ஹம்ஃப்ரி வந்து சொல்கிறார் ஐ வாண்டட் யூ டு ரன் சேரிட்டிஸ் ஸோ தட் யூ வுட் பிகேம் ரெஸ்பான்சிபிலி அண்ட் கைண்ட் நீ இந்த சேரிட்டி தரால தான் பொறுப்பாகவும் கருணையானவனாகவும் இருக்க நான் விரும்புகிறேன் இந்த சேரிட்டி நடத்துறதுக்கான காரணம் இது வரும் அந்த அது செய்யக்க இது முன்னோட வளரும் என்ற நோக்கோட தான் நான் உன்னை சேரிட்டிக்கு வந்து ஹெட்டாகவே உன்னை நியமித்தேன் நான் சொல்கிறேன் ஹம்ஃப்ரி வந்து இன்ஸ்டன்ட் யூ பிகேம் எ கிரிமினல் ஆனால் அதுக்கு மாறாக அதற்கு எதிராக நீ ஒரு குற்றவாளியாக எனக்கு முன்னால் வந்து நிற்கிற ஹம்ஃப்ரி வந்து பிரிசியை நோக்கி சொல்கிறேன் அப்போ பிரிசி வந்து சொல்ல யூ திங்க் ஐ வுட் லெட் தி வெல்த் தட் ரைட்ஃபுல்லி பிலாங் டு மீ பி வேஸ்ட் அதாவது என்ன சொல்கிறாருன்றா சரியாக வந்த அந்த செல்வங்களை வந்து நான் வந்து வேஸ்ட் பண்ண முடியல எனக்கு சொந்தமான செல்வங்களை வீணடிப்பானா என்ன பிரிசி வந்து சொல்கிறார் ஐ ஹேட் ஆல்ரெடி struck a deal of $50 million for the gym on the dark web அதாவது நான் 50 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு நான் அதை டார்க் வெப்பில் நான் வித்துட்டேன் நீங்கள் 30 மில்லியன் தான் ஏலம் போட்டேன் நீங்கள் ஆனால் நான் 50 மில்லியனுக்கு வித்துருக்கேன் டார்க் வெப்பில் அதான் சொல்கிறேன் நான் கூட விலைக்கு வித்துருக்கேன் நான் வீணடிக்கலை என்று வந்து யார் பிரிசி வந்து ஹம்ஃப்ரியை நோக்கி சொல்கிறேன் இப்போ நாங்கள் சொல்கிறார் பிரிசி வந்து நான் நினச்சேன் ஐ வுட் பிளேம் தி திஃப்ட் on Jack but this kid ruined my plans அதாவது என்ன சொல்ல நான் நினச்சேன் ஐ வுட் பிளேம் குற்றம் சுமத்தினான் அதால் நான் குற்றம் சுமத்தினேன் ஜாக் மேலே பிளேம் பண்ண குற்றம் சுமத்துறேன் பிளேம் தி தெஃப்ட் ஒன் ஜாக் நான் அதால் தான் ஜாக் மேலே குற்றம் சுமத்தினான் பட் திஸ் கிட் ரூண்ட் மை பிளான்ஸ் ரூண்டா பாழாக்கி விட்டேன் இந்த கிட்ஸ் வந்து அதான் டிடெக்டிவ்ஸ் வந்து முதல்ல நாங்கள் பாட் பண்ணி வீடியோவில் காய்ச்சினாங்க ஒரு சின்ன ஒரு பிள்ளை தான் டிடெக்டிவ்ஸ் இளம்மாள் சிறு வயதினர் அப்போ அவர் அந்த கிட் தான் கிட்டுன்னு சொல்கிறார் பட் திஸ் கிட் ரூண்ட் மை பிளான்ஸ் என்ற எல்லா திட்டங்களையும் எல்லாம் கொலாப்ஸ்ட் ஆக்கி போட்டு எல்லாம் பாழாக்கி போட்டு இந்த டிடெக்டிவ்ஸ் என்று சொல்கிறார் யார் பிரிசி வந்து ஹம்ஃப்ரியை நோக்கி சொல்கிறார் டிடெக்டிவ்ஸ் வந்து பேர் சொல்கிறார் you are going to have a new life in jail ஜெயிலுக்கு நீ நல்ல வேறொரு லைஃபை துவாங்கு என்று சொல்கிறேன் சிரிப்போட சொல்கிறேன் யூ ஆர் கோயிங் டு ஹேவ் அ நியூ லைஃப் இன் ஜெயிலில் போய் அரெஸ்ட் பண்ணியாச்சு நீ ஜெயிலான்னு அப்போ ஜெயிலில் போய் நல்ல வேறொரு லைஃப்பை நீ வாழு அண்ட் ஸோ இஸ் ஜட்ஜ் ஃபிலிப் என்று அவரும் உதவி செஞ்சுருக்காரு இவருக்கு ட்ரையல் விசாரணை இல்லாமல் ஜெயிலில் அடைச்சிருக்கிறார் அவருக்கு அதுக்கு வந்து ஜட்ஜ் ஃபிலிப் வந்து அந்த ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆஃப் தி பார்ட்னர் நாங்கள் முதலே பார்த்து நாங்கள் நியூஸில் அப்போ அதான் சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு ஜட்ஜ் ஃபிலிப்பும் உனக்கு உதவி செஞ்சுருக்கிறாரு அப்போ அவரும் 2 பேருமாக சேர்ந்து நீங்கள் ஜெயிலுக்கே போங்க ஹூ ஹெல்ப் யூ வித் திஸ் ஷெரே அதாவது வந்து ஒரு கெட்ட செயலுக்கு அவர் வந்து ஜட்ஜ் ஃபிலிப் வந்து ஒரு கெட்ட செயலுக்கு உதவி இருக்கு அதால் வந்து 2 பேருமே நீங்கள் ஜெயிலுக்கு போங்க ஜெயிலில் போய் வேறொரு லைஃப்பை நீங்கள் வாழுங்கன்னு சொல்லி சொல்கிறேன். Subscribe to the Future World channel so you can watch my latest videos.